நல்லா மொறு மொறுன்னு ஒரு சேனக்கிழங்கு வறுவல் செய்யலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு புளி ஊற வச்ச தண்ணி, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, மெல்லிசா வெட்டின சேனக்கிழங்கு 2 கப் அளவுக்கு, குக்கரில் ஒரு விசில் வைக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள். சேனக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். வேக வச்ச கிழங்குல உள்ள தண்ணியை வடிகட்டி எடுத்துடணும். மசாலா பொடியோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம். வேக வச்ச கிழங்கு அதோடு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேனில் 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். மசாலாவில் புரட்டின கிழங்கு அதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுக்கணும். நல்ல மொறுமொறுன்னு வர வரைக்கும் அடிக்கடி திருப்பி விட்டு வறுக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்தா நல்ல வாசனையாக இருக்கும். நீங்களும் இந்த வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், எல்லா வெரைட்டி சாதத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும்.